இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னை திமுக கோட்டையிலிருந்து மாறி தளபதி கோட்டையாகி கிட்டத்தட்ட 3 வருடம் ஆகிவிட்டது. இருக்கிறதுலே என்னன்னா சென்னை மக்கள் தான் பாவப்பட்ட மக்கள் இந்த திமுக மக்கள். ஏன்னா சென்னைக்கு இவர்கள் எதுவுமே செய்ய மாட்டாங்க. வந்தா பூங்காவை ஆரம்பிச்சு கொடுப்பாங்க. எங்க பார்த்தாலும் 500 கோடி 1000 கோடிக்கு பூங்கா. ஏன்னா அடுத்த மலையில் அடிச்சுட்டு போயிடும். அப்பதான் கணக்கு எவனும் காட்ட முடியாது. அடுத்த மலையில் அடிச்சுட்டு போயிடும். சென்னை முழுசும் பாத்தீங்கன்னா மாநகராட்சிக்கு போடுற முக்கால்வாசியான திட்டங்கள் இது மாதிரியான டெம்பரரி திட்டங்கள் தான். சரி, வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்காங்களா? இல்ல. இருக்கிற வேலை வாய்ப்புகளையும் சென்னை மண்டலத்துக்கு உட்பட்ட அனைத்து மக்களுடைய வேலை வாய்ப்பு எப்படி துப்புரவு தொழிலாளர்கள் இப்ப சகோதரி சொல்லிட்டு இருந்தாங்க. அங்க இருக்கிற என்னது வியாசார்பாடி, வெள்ளிவாக்கம், பேசன் பிரிட்ஜ் இந்த பகுதியில் இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான பெண்களுடைய வாழ்வாதாரம் இந்த தூய்மை பணியாளர் கூட வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. எந்தவித வேலை வாய்ப்பும் உருவாக்காமல் இங்க இருக்கிற குடிசை மாற்று வாரியம் சொல்லி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானோரை சென்னையை விட்டு வெளியேற்றிட்டே தான் இருக்காங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். சென்னை திமுக கோட்டையிலிருந்து மாறி தளபதி கோட்டையாகி கிட்டத்தட்ட 3 வருடம் ஆகிவிட்டது. முதல்ல இவர்கள் என்ன நினைச்சார்கள், சென்னையில ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேற எந்த கட்சியும் வராது, எப்பயும் சென்னை மக்கள் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு. 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை மாறி இப்ப ஸ்டாலின் அவர்களும் சரி, உதயநிதி அவர்களும் சரி, தொகுதி மாறினாலும் ஆச்சரியம் இல்லை மக்களே. எப்ப வேணாலும் இவர்கள் 2 பேருமே தொகுதி மாறலாம். ஏன்னால் எல்லா தொகுதிகளிலும் சென்னையும் சென்னை சுற்றி இருக்கிற அனைத்து தொகுதிகளிலும் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தான் அதிக மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். உங்களுக்கு ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் என்னன்னா, இவர்கள் அதிகப்படியாக ஒவ்வொரு இடத்திலும் கலவரத்தை கட்டவிழ்த்து விடுவார்கள். அதையெல்லாம் கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா யுகத்தில் ஏன்னா போலீஸை வச்சு கண்ட்ரோல் பண்ண பார்த்தாங்க. நம்மளுடைய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது, தளபதி தலைமையிலான ஆர்ப்பாட்டத்தில். அப்ப இவங்க எல்லா ரூட்டையும் அடைச்சிட்டாங்க. சுத்தி வர எல்லா பகுதியும் அடைச்சிட்டாங்க. மக்கள் கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் நடந்து வந்தாங்க. 8 கிலோமீட்டர் 13 கிலோமீட்டர். அதையும் தாண்டி 80,000 பேருக்குள்ள உள்ள வந்துட்டாங்க. அப்பதான் இங்க இருக்கிற காவல்துறைக்கு புரிஞ்சது, எதையும் தடுத்தாலும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகளுடைய மட்டும் எந்த காலத்திலும் தடுக்க முடியாது. நமக்கு இருக்கிற அனைத்து சட்டமன்றங்களும், முக்கியமாக இங்க நார்த்தில் இருக்கிற அனைத்து சட்டமன்றங்களிலும் பெரும்பாலான மக்கள் நம்மளுடைய மக்களாக இருக்கிறார்கள், நமக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். எந்த காலத்திலும் இனிமேல் சென்னை மட்டுமல்ல, சென்னை சுற்றி இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலும் திமுக ஒரு நாள் கூட உள்ள வர முடியாது. எப்படி 84ல கருணாநிதி ஒருத்தரை தவிர மற்ற அனைவரையும் தோற்கடித்தார்களோ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை 2026 வரப்போகிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.